ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோ யாரோ ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்திருப்பான். இன்னும் பிளான் கரெக்டாக போகலை, அவள் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கா, எல்லாம் சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னு. இதுக்கப்புறமா யானை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக மொபைல் ஷாப் தான் வச்சுருக்கான். அப்போ இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. என்ன சொல்கிறீங்க, இவ்வளோ கம்மியான ப்ரைஸ்லேயே அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தான் பார்த்துட்ருக்கான். ஸோ அது இவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது போல். இதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நாளுக்கு நம்ம பாட்டிமாவோட ஊரில் போயிட்டு இருக்கலாம் அப்படின்றதுக்காக அங்கே தான் வந்துட்டுருக்கா. ஸோ நம்ம வென்ஸு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்லிகிட்ருக்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடி, நான் முடிச்சுட்டு நான் அங்கே வரேன் அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும்டி, நீ உன்னோட வேலையை பாரு, நான் க்ளீன் பண்ணி மற்ற வேலைகளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அந்த இடம் எல்லாத்தையுமே அப்படியே சுற்றி பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கா. அவங்க பாட்டிமாவோட வீட்டுக்குமே வர அப்படியே சுற்றி பார்க்குற பல மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை 2 பேரும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்களே, அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காங்க. ஆமாம், அவள் கார் மட்டும் நிற்கிது, அவள் எங்கடா போனா அப்படின்னு தெரியலையே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து தாண்டா அவள் வீடை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு யார் இந்த வேலைகளை சொன்னாங்க அப்படின்றது இப்போ வரைக்குமே தெரியலை. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த வீடு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணும்போது ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ணில் தட்டுப்படுது. அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் பொம்மைலாம் இருக்குது, அப்புறம் ஒரு கவர் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் நிறைய காசெல்லாம் இருக்குது. ஸோ அவங்க பாட்டிமா பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுருக்காங்க, இது பேத்திக்கோட ஃபுட்டுக்கான காசு, இது ஸ்கூல் ஃபீஸ்க்கான காசு, டியூஷன் ஃபீஸ்க்கான காசு அப்படின்னு. அதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட்லேருந்து ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி நீ ஸ்கூலுக்கு கிளம்பி வா அப்படின்னு. எது ஸ்கூலுக்கு அப்படின்ட்டு இவ கேட்குறா. அட ஆமாம்மான்ட்டு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா நேராக ஸ்கூலுக்கு வந்துட்டுருக்கா. இவங்க படித்த ஸ்கூல் தான் போல். ஸோ அது அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் உள்ளே வந்துட்டுருக்கா. அம்மா நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, என்னோடய கிளாஸ் டீச்சர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கார், அவரை பார்க்குறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, நீ இங்கே இருக்கிறத நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் உன்னை மீட் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். நேற்று நைட்டு நான் பேசின விஷயங்கள் எதையுமே நீ அவ்வளோவா சீரியஸாக எடுத்துக்காத அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கா. இந்த இந்த நோட்டீஸ் போர்டு எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா பார்க்குறா, இது நம்ம ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து இங்கே தானே இருக்குது அப்படின்னு. அப்போ தான் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஆகுது. வென்ஸு சொல்லியிருந்துருப்பாங்கல்ல, அந்த 5000 வேர்ட்ஸ் இருந்த லவ் லெட்டரை ஹீரோ தான் எழுதியிருக்கான் அப்படின்னு யான் என்கிட்ட சொன்னா அப்படி. அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான், இந்த நோட்டீஸ் போர்டில் தான் அந்த லவ் லெட்டர் ப்ளேஸ் ஆகிருந்தது, அது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு. இவ பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரில் என்ன எழுதிருந்துச்சோ அந்த விஷயங்களை சொல்கிறான். இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கா. ஏன்னா இப்போ இவன் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கான். உனக்கு அந்த லெட்டர் பிடிக்கலை, என்னை பிடிக்கலை அப்படின்னா அந்த லெட்டரை தூக்கி போட்டிருந்துருக்கலாம்ல, எதுக்காக நீ அந்த நோட்டீஸ் போர்டில் ஒட்டி வச்ச அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. இல்லை நான் அதை பண்ணலை அப்படின்னு. இவன் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அங்கேருந்து போகிறான்னா அவள் பின்னாடியே சொல்லிகிட்டு இருக்கா. இங்கே பாரு, உன்னோட லவ் லெட்டர் என் கையில் கிடைக்கவே கிடையாது, நான் போயிட்டு அதை ப்ளேஸ் பண்ணவும் கிடையாது, சொன்னால் புரிஞ்சுக்கோ, நான் அதை பண்ணலை அப்படின்னு. சரிம்மா நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இல்லை நீ நக்கலாக சொல்கிற, நான் இந்த விஷயங்களை பண்ணலை அப்படின்னு. சரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே இவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வந்துட்டுருக்கு, அதாவது பைக்கில் ஒருத்தவன் வரான். ஸோ இவங்களை ஏற்ற வர மாதிரி வரும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை அப்படியே பிடிச்சி இந்த சைடு இழுக்கிறாங்க. கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் 2 பேர் வராங்க. இதை ஏதோ ஒரு நாதாரி பார்த்தீங்கன்னா வளைச்சு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. யார் அப்படின்றது தெரில. இதுக்கப்புறமா அந்த யானோட ஒய்ஃபை காட்டுறாங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவளை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்களாம்மா. ஸோ அதை பற்றி தான் 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ரிசீவ் ஆகுது. இதுக்கு முன்னாடி தான் ஒரு பைக் வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோனை பிடிச்சி இழுத்துருந்துருப்பான்ல, இப்போ யாரோ ஃபோட்டோ எடுத்தாங்கல்ல, அந்த ஃபோட்டோ எல்லாமே இவளுக்கு ரிசீவ் ஆகுது. உன்னோட சிஸ்டர் இன்லாம் ஒரு பையனோட டேட் பண்ணிகிட்டு இருக்கா இந்த ஸ்கூல் கேம்பஸில் அப்படின்னு. அதை பார்த்தோன்னே அவளுக்கு வெறி ஆகிட்டுருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு போங்கம்மா, நான் பின்னாடி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏண்டி நீ உன்னோட ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் வரேம்மா நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹார்ஷாக சொல்லிகிட்டு இருக்கா. அப்படியே நம்ம யானை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்துட்டான். பட் காரில் உட்காந்துட்டு அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கான். அம்மா நான் அந்த அப்பார்ட்மெண்ட்டை போய் பார்த்துட்டேன், அவங்களுக்கும் அப்பாவுக்கும் கரெக்டாக இருக்கும், நம்ம டவுன் பேமெண்ட்டுக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு. சரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நானும் என்னோடய அக்கௌண்ட் நம்பரை அமுச்சு விட்றேன், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காசு எனக்கு அமுச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன்.
இதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்திருப்பான் போல். அதெல்லாம் எடுத்துகிட்டு நேராக பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கு. அவங்க மாமியார் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா, நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, வா நம்ம ரூம்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்துட்டு இருக்கானா. இப்போ என்ன நீ என்கிட்ட ஏதோ சொல்லணும், அதானே என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ கொஞ்சம் உட்காரு அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல அந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்குறத பற்றி. அப்படி போதும், இதை ஆரம்பிக்காத, தயவு செஞ்சு நிறுத்துறியா? உங்கள் அம்மா அப்பா வச்சுருந்த காசு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த டவுன் பேமெண்ட் யார் பே பண்ணுவா? நீ பே பண்ணுவியா? நான் ஆல்ரெடி எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி வச்சுட்டேன். அவங்களுக்கு நம்ம இந்த காசை கொடுத்துட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. இல்லைம்மா அது இல்லை அப்படின்னு ஏதோ சொல்ல வரானா, நான் அவன் கூட இருக்கணும் நீ நினைக்கிறியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். இவன் எதுவுமே சொல்லாமல் அப்படியே சைலண்ட் ஆயிடுறானா. எனக்கு ஒரு விஷயந்தான் புரியல, அவங்களுக்கு தான் அங்கே வீடு எல்லாமே இருக்குல்ல, அங்கேயே பேசாமல் இருக்க வேண்டியதானே, எதுக்கு இங்கே வரேன் அப்படின்னு ஆவேசிவனி வாங்குறாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி கடுப்பாக சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கா, நான் உன்னை இங்கே மீட் பண்ணதில் ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு. ஆனால் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா, எழுதின அந்த லவ் லெட்டர் என் கைக்கு வந்து சேரவே கிடையாது. நான் வந்துட்டு அதை நோட்டீஸ் போர்டில் போய் ஒட்ட கிடையாது. ஒருத்தவங்க சின்சியராக அவங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் கொட்டி ஒரு லெட்டர் எழுதி ஒருத்தவங்ககிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்துட்டு எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் போய் நோட்டீஸ் போர்டெல்லாம் ஒட்ட மாட்டேன். ஏன்னா அது அவங்கள ஹர்ட் பண்ணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவன் பார்த்தீங்கன்னா, சரிம்மா ஓகே, நான் இன்னைக்கு நைட்டு கிளம்பணும், நாளைக்கு முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நான் உன்னை ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு. இல்லை டாக்ஸி வந்துருச்சு நான் போகிறேன் அப்படின்னு அவன் பார்த்தீங்கன்னா டாக்ஸி பிடிச்சி போயிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவனுக்கு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறா. ஸோ ஹீரோட அசிஸ்டண்ட் தான் அந்த பொண்ணு போல். அவள் கால் பண்ணி ஹீரோட்ட கேட்டுட்டு இருக்காம, 2 பேரும் ஒன்றா ஏன் ஸ்கூலுக்குலாம் போகிறீங்க, உங்களோட மெமரியை வந்துட்டு ரீகால் பண்ணுறதுக்கா அப்படின்னு. அதெல்லாம் ஒரு கர்மமும் இல்லை, அவளை நான் ப்ரொவோக் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணினேன். அதான் அந்த லவ் லெட்டரை பற்றி பேசினேன். சரி நீ அந்த ஃபோட்டோ எல்லாமே எடுத்து சென்ட் பண்ணிட்டியா அப்படின்னு. நான் அந்த ஃபோட்டோலாம் எடுத்து அவளோட கசினுக்கு வந்து சென்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறது, போட்ட பிளானை ஃபாலோ பண்ணுறதா அப்படின்ட்டு. ஆமாம் நம்மளுக்கு டைம் இல்லை, எந்த ஒரு தப்புமே நடக்காமல் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. ஆனால் பாஸு நீங்கள் கொஞ்சம் க்ரூவெல்லாம் இருக்கிற மாதிரி தரல அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே இவன் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ இவன் தான் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்திருப்பான் போல். எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறான், இவனோட பிளான் தான் என்ன, ஒரு வேலை ஹீரோனை ரிவெஞ்ச் வாங்குறதுக்காக வந்திருக்கானா அப்படின்னா எதுக்கு, அந்த லவ் லெட்டருக்காகவா அப்படின்ட்டு பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வருது. ஆனால் கரெக்டாக என்னன்றது தெரில. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அவளோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கா. யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே திரும்பி அந்த காரை பார்க்குறா. அந்த காரில் தான் 2 பேர் இருக்காங்க. இவ பார்க்குறா அப்படின்றது தெரிஞ்சோன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே கவுந்து உட்காந்துக்கிறாங்க. சரிடா இதான் நல்ல சான்ஸு, அவளோட வீடு எங்கே இருக்குது அப்படின்றத நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னா அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா மாஸ்கெல்லாம் போட்டு அப்படியே க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு இவளுக்கு பின்னாடியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவளுக்கு ஃபீல் ஆகுது, யாரோ ஒருத்தவங்க நம்ம பின்னாடி வர மாதிரி தெரியுது அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சுக்கிறாரு. இவளும் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை போல அப்படின்ட்டு அவ வீட்டுக்குள்ளே போயிடுறா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தா ஆளை காணோம். இந்த பிள்ளை எங்கே போச்சு அப்படின்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா காம்பவுண்ட்டையும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. இவங்க காம்பவுண்ட்ஸ் வரையும் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டு கிட்ட தான் நிற்கிறா, வீட்டுக்குள்ளெல்லாம் போகலை, அந்த கேட் கிட்ட தான் நிற்கிறா. இப்படி வந்து பார்க்குறதையுமே இவ பார்த்துடுறா. ஸோ மெதுவாக பார்த்தீங்கன்னா அந்த தாழ்பாலை போடுறா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. சொல்லு அப்படின்னு. நான் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே பார்த்து போ அப்படின்னு. ஆமாம் நீ ஏன் இவ்வளோ சாஃப்டாக பேசுகிற அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, யாரோ என்னை ஃபாலோ பண்ணி வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு. அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட வீட் சைடு தான் வந்து பார்த்துட்டு இருக்கான். இங்கிட்டு சுற்றி பார்க்குறா. அதே சமயம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எல்லா லைட்டுமே ஆஃப் பண்ணிட்டு ஒரு கேண்டிலை பொறுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் சுற்றி பார்த்துட்டு அந்த கேட்டை பார்த்தீங்கன்னா தட்டிகிட்டு இருக்கான். அவளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு, அத்தாடி யார் வந்திருப்பா அப்படின்னு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறான், நான் வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறேன், வந்து கதை ஓப்பன் பண்ண அப்படின்னு. இவன் இதுக்கு இந்நேரத்தில் நம்ம வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு இவளுக்கு ஒன்றுமே புரியாமல் வந்து கதவை வந்துட்டு ஓப்பன் பண்ணி விடுறா. ஏன் லைட்டெல்லாம் ஆன் பண்ணாமல் இப்படி இருட்டில் உட்காந்துருக்கு அப்படின்னு லைட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு அவன் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கான். ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு, ஸ்கூல் படிக்கும்போது நீ இங்கே தானே இருந்த அப்படின்னு. சரி யார் உன்னை ஃபாலோ பண்ணி வந்தா அப்படின்னு. எனக்கு தெரிலப்பா, அந்த கடன்காரங்க தான் எவனாவது ஃபாலோ பண்ணி வந்திருப்பானுங்கன்னு எனக்கு தோணுதுன்னு. எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா தான் இருக்கு. சரி நீ வந்துட்டு சிட்டிக்கு போகலையா அப்படின்னு. என்னோட லாஸ்ட் ட்ரெயினுமே நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ உனக்கு ஏதாவது ஹோட்டல் புக் பண்ணவா? ஹோட்டலா இந்த டைம்லையா? நான் இங்கேயே இருக்கேனே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஒரு மாதிரி பார்க்குறா. ஏமா அப்படி பார்க்குற, இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு உன்னை நான் தனியாக விட்டுட்டு ஹோட்டல்லாம் போய் ஸ்டே பண்ண முடியாது. ஒன்று நம்ம 2 பேரும் இங்கே ஸ்டே பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்ம 2 பேரும் ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணலாம், உன்னை தனியாலாம் விட முடியாது அப்படின்னு.
ஸோ இவளுக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதே சமயம் வெளியே அந்த தாத்தா அப்புறம் அந்த பேரன் 2 பேத்தையும் காட்டுறாங்க. அந்த தாத்தா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் அவள் எங்கடா வீட்டை விட்டு வெளியே போக போகிறா, நம்ம எதுக்குடா இங்கே இருந்துக்கிட்டு, நம்ம நாளைக்கு காலையில் வரலான்ட்டு. ஆனால் நம்ம பாஸு திட்டமாட்டாரா, அவன் கிடக்கான் லூசு பையன், வாடா போகலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் அங்கே வந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஹாலில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருப்பான் போல். கேட்குறான், நீ அந்த லவ் லெட்டரை நோட்ஸ் போடல ஒட்டலை அப்படின்னா வேறு யார் பண்ணியிருந்திருப்பா ஒன்று தவிர அப்படின்னு. எனக்கு தரலன்றா. அந்த டைமில் நீ வந்துட்டு அந்த மைக்கை தானே லவ் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கா. அப்படியே மறுநாள் போல் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறா. வெளியே வந்து பார்த்தா ஹீரோ அங்கேருந்து போயிட்டான் போல். இவனு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெடியாகி எங்கேயோ கிளம்புற மாதிரி தான் தெரியுது. அப்படியே கண்ணாடியை போய் பார்த்துட்டு இருக்கா. அந்த மைக்கு கூட இருந்து சில விஷயங்கள் ஞாபகம் வருது. இவங்க 2 பேரும் எங்கேயோ வெளியே போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க போல். நான் எப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். நீ ரொம்ப அழகாக இருக்க, இருந்தாலும் நான் வாங்கி கொடுத்த அந்த லிப்ஸ்டிக்கை போட்டு ரெடியானா இன்னும் சூப்பராக இருப்ப அப்படி. அந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வருதா. அந்த லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா இன்னுமே அவளோட கையில் தான் இருக்குது. ஸோ அதை எடுத்து போட்டுட்டு அவங்க வந்து கிளம்பிட்டு இருக்கா. இவ கார் எடுத்துகிட்டு கிளம்புனோன்னு அந்த தாத்தாவும் பேரனும் பார்த்தீங்கன்னா இதை பார்க்குறாங்க. சரி இவ வீட்டை விட்டு கிளம்பிட்டா, நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னா அந்த தாத்தா வந்துட்டு ஹீரோனோட வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. இந்த சைடு நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா ஒரு டேர்னிங்கில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தவர் பின்னாடி வந்து இடிச்சிடுறாரு. ஸோ இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. இறங்கி வந்து பார்க்க பேக் சைட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிபட்டிருக்கு. ஸோ இவர் வந்துட்டு என்னை மன்னிச்சிருமா, நான் தெரியாமல் அந்த மாதிரி இடிச்சிட்டேன், உனக்கு ஓகே தானே, ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு. இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் வந்து இதுக்கான காசை கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி அதை வந்து பார்த்துட்டு இருக்கா. நான் ஒரு $400 தரமா 300 தரமா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காரு. சரி ஓகே அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த காசை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இதுக்கப்புறமா அந்த பேரனை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு எங்கே போகிறா வரா அப்படின்ற விஷயங்களை வந்து ட்ராக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.